राम राम। व्रजयोषिदपाङ्गवेदनीयं मधुरां भाग्यमनन्यभोग्यमेदे वसुदेववधूस्तनन्दयं तत् किमपि ब्रह्मकिशोरभवदृश्यम्. ராம் ராம். ஸோ அழகாக நம்ம கோபால விம்சதி அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஆக்சுவலி. ஸோ அப்பேற்பட்ட பரபிரம்மனே லீலைகள் பண்ணும்போது எங்கே லீலை பண்ணுறதுக்கு ஆரம்பித்தார் அப்படின்னா எங்கே ஜனனம் பண்ணினார் அப்படின்னா அவர் மதுராபுரியில் ஜனனம் பண்ணினார். அந்த மதுராபுரி அப்படிங்கிறது அப்பேற்பட்ட புண்ணியமான பூமி. ஏன்னா கண்ணன் அங்கே ஜனனம் பண்ணியிருக்கார். அவரோட அவதாரம் அங்கே ஆரம்பித்தது. இது சில பேர் ரொம்ப அழகாக சேவிப்பா. 2 விஷயங்கள் அடியேன் இங்கே சேவிக்கிறதுக்கு விரும்புகிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா மதுராபுரியில் கண்ணன் ஏன் ஜனனம் பண்ணினார் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாள். இப்போ ராம லக்ஷ்மண சத்ருக்ன பரத சத்ருக்னன் இருந்தா இல்லையா. லக்ஷ்மணன் எனக்கு ராமனை தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தார். பரதன் எனக்கு ராம பாதுகையை தவிர எதுவுமே தெரியாதுன்னு ராம பாதுகைக்கு கைங்கரியம் பண்ணார். இவ எல்லாரும் லக்ஷ்மணனும் பரதனும் இன்டைரக்ட்லி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணினவா. ஆனால் இந்த லக்ஷ்மணன் பரதன் 2மே பாகவதோத்தமர்கள் ஆயிட்டா. அதுக்கு மேலே விசேஷமான பாகவதோத்தமர் யாருன்னா பரதன். ஏன்னா லக்ஷ்மணன் விபவத்தை அனுபவிச்சார். பெருமாளோட விபவாவதாரத்தை அனுபவிச்சார். பரதன் பெருமாளை அர்ச்ச வடிவத்தில் அப்படின்னா ஒரு பாதுகை அப்படிங்கிறது அர்ச்சையாக தானே அர்த்த அர்ச்ச வடிவத்தில் அப்படின்னா நம்மளோட கோவிலில் இருக்கிற மூர்த்திகள்லாம் அர்ச்சைகள், அதெல்லாம் சாட்சாத் பகவான். ஓகேயா. அர்ச்ச வடிவத்தில் பகவானை அனுபவிச்சார். ஸோ கொஞ்சம் பரதன் உசத்தியானவர். ஓகேயா. ஆனால் இது எல்லாருக்கும் வசதி யாரை தெரியுமா? சத்ருக்னன். சத்ருக்னனும் மதுர கவியும் சிமிலர் அப்படின்ட்டு சொல்வார். மதுர கவியார் என்ன பண்ணினார் அப்படின்னா, மதுர கவியார் அப்படிங்கிறவர் ஆழ்வார். மதுர கவியார் ஆழ்வார் என்ன பண்ணினார்னா, எனக்கு பெருமாளோட நம்மாழ்வார் தான் வேணும் அப்படின்னார். அதே மாதிரி கூரத்தாழ்வான் அப்படிங்கிறவர் ராமானுஜர் தான் எனக்கு வேணும், பெருமாள் நான் உனக்கு அபயம் தரேனாலும் இல்லை, நான் ராமானுஜர் வழியாக தான் வருவேன் அப்படின்னவர். அவெல்லாம் பாகவதோத்தமர்கள், பாகவதோத்தம சேவை பண்ணினவா. அப்பேற்பட்ட சத்ருக்னாழ்வார் பரதனை தவிர எனக்கு வேறு யாருமே தெரியாது, பரதன் தான் எனக்கு வேணும். அப்படி தான் நம்ம இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லிட்டு நம்ம அதில் நாலேஜ் கெயின் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாத்த பற்றியும் நாலேஜ் கெயின் பண்ண ட்ரை பண்ணுறோம். நம்ம நாலேஜ் கெயின் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம பிரேமத்தை பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். அதுதான் கிருஷ்ணாவதாரம். பிரேமமே பண்ண தெரியாமல் நாலேஜ் கெயின் பண்ணினோம் அப்படின்னா பிரயோஜனமே கிடையாது. அதுதானே ஆழ்வார்கள் சொல்கிறா. கோபியர்களுக்கு ஒன்றுமே தெரியவே தெரியாது. ஆயர் குலம், அவளுக்கு ஆயி தெரியாது, எச்சல் தீட்டு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிற கோபியர்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா பிரேமம் மட்டும்தான் தெரிஞ்சது அவளுக்கு. அதனால தான் கண்ணன் அவளெல்லாம் அவனிடத்துல சேர்த்துட்டான். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறவாளை கண்ணன் சேர்த்துக்கவே மாட்டான். அது எப்படி அதுதான் இங்கே நம்ம ஒன்றொன்னா பார்க்க போகிறோம். அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே எப்படின்னா நம்ம நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. யாரை சுப்பீரியர் அப்படிங்கிறது ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம தேடுறது நிறுத்திட்டு பிரேமத்தை நம்ம பண்ணணும். பிரேமம் பண்ணுறதுல தான் கண்ணன் நம்மளுக்கு கிடைப்பான். அப்பேற்பட்டது தான் சத்ருக்னாழ்வார். அப்பேற்பட்டவா தான் மதுரகவி. எனக்கு வேறொன்றும் நான் அறியேன், எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது, அவளை மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்படி தான் நம்ம இருக்கணும். சோழ நாட்டு அரசர்கள் குரேசரை கூரத்தாழ்வானை ப்ரெஷர் பண்ணி நீ மதம் மாறிக்கோன்னு சொல்லும்போது எனக்கு என்னோட எம்பெருமான் மட்டும்தான் தெரியும், அதுதான் பிரேமம், அதுதான் பிரேமம். எனக்கு என்னோட பெருமாளை தவிர வேறு வஸ்து தெரியாது, அதுதான் சரணாகதி. தெரிய அவசியமும் நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கிறத நம்ம. ஏன்னா இது எல்லாத்துக்குள்ளேயும் நம்மளோட தேடுதல், நம்மளோட நாலேஜ்குள்ளே மாயா இருக்கும். பிரம்ம வித்தியை தவிர வேறு எல்லா வஸ்துவிலையும் மாயா இருக்கும். பிரம்ம வித்தியை எப்போ உற்பத்தமாகும் அப்படின்னா சரணாகதி பண்ணால் மட்டும்தான் ஆகும். சரணாகதியே போகிறோம், பிரம்ம வித்தியே அவசியம் இல்லை. அதுக்கு தான் கோபால விம்சதி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம.
ஏன்னா அவன் ஒருவன் வப்புலேயே 32 பிரம்ம வித்தியையும் இருக்குது. நம்ம பிரம்ம வித்தியை தேடின்னு போய் அதை கற்றுன்னு நம்ம பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. அப்பேற்பட்டது தான் மதுராபுரி அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் எதுக்கு ஜனனம் பண்ணான் கண்ணன் அப்படின்னா, அங்கே சத்ருக்ன ஆழ்வார் அந்த இடத்துல இருந்தார். சத்ருக்ன ஆழ்வார் அந்த இடத்துல ஆண்டார். சத்ருக்ன ஆழ்வார் அந்த இடத்துல ஆண்டதுனால தான் பெருமாள் பாகவதோத்தமர்கள் எங்கே இருக்காளோ அங்கே தான் ஜனனம் பண்ணுவான். அதனால தான் அங்கே ஜனனம் பண்ணுறான். அவ்வளோ அழகான விஷயம் இது. ரெண்டாவது விஷயம் சேவிக்கிறேன். முதல் விஷயம் சேவிச்சிட்டேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கண்ணன் எங்கே இல்லையோ அங்கே விரகம் ஏற்படணும் அப்படின்னா அதுதான் இது கோபியர்கள் துவாரகா பிரவேசம் பண்ணும்போது ஒரு ஸ்துதி பாடுவா. அவள் பாடுவா, நீ இல்லை அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சேடாக இருக்குது அப்படின்னு. மதுராபுரியில் அவன் ஜனனம் பண்ணினாலும், மதுரா பாக்கியமான இடமா இருந்தாலும், அவன் வளர்ந்ததெல்லாம் கோகுலத்தில். ஸோ அதனால் மதுராவில் இருந்தவா எல்லாருக்கும் விரகம் ஏற்பட்டதாம். கண்ணன் இருந்தும் கண்ணன் இல்லாதபடி விரகம் ஏற்பட்டதாம். அப்பேற்பட்டது மதுராபுரி க்ஷேத்திரம் அப்படின்ட்டு இங்கே சொல்கிறார். அப்பேற்பட்ட அந்த பரபிரம்மனோட சௌலபியம் தான் இந்த பாலலீலைகள். அப்படின்னா உங்களால் என்ன அடைய முடியும்? இந்த லீலைகளை ஸ்மரணை பண்ணுங்கோ போகிறோம். இந்த லீலைகளை திருப்பியும் யோசிங்கோ போகிறோம். என்ன மாதிரி லீலை அப்படின்னா இப்போ உரலில் கட்டுறது, நவநீதத்துக்கு நாட்டியம் ஆடுறது, அங்கே இருந்த அத்தனை பேரும் அவனோட அந்த அழகான வப்புவை திருப்பியும் சிந்திச்சுட்டே இருப்பாளாம். அப்பேற்பட்ட பரபிரம்மன் ஆனவனே நம்மளுக்கு ஜனனம் எடுத்து இவ்வளோலாம் பண்ணுறானே அப்படின்ட்டு நம்மளுக்கு சேவிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த பிரம்மமே அந்த 32 பிரம்ம வித்தியக்கு சொல்கிற அந்த பரமபுருஷன், அந்த புருஷ சுக்தம் சொல்கிற அந்த பரமபுருஷன், எல்லா சுக்தங்களும் சொல்கிற அந்த பரமபுருஷன் அவனே வேதத்துக்கும் மேல்பட்டவன். அவன் வேதத்தில் அவனோட புகழ் பாடப்பட்டிருக்கு. அவனே அவனோட சௌலபியம் குணத்தால் கோகுலத்தில் ஜனனம் பண்ணி மதுராவில் ஜனனம் பண்ணி கோகுலத்தில் வளர்ந்து பிருந்தாவனத்தில் சஞ்சாரம் பண்ணினானே. அப்பேற்பட்ட பரபிரம்மன் தேவகியோட மார்பிலேருந்து காராகிரகத்தில் முதல்ல பால் குடித்தானோ. அந்த பால் குடித்த ஸ்மரணை நம்ம ஸ்மரணை பண்ணினாலே போகிறோம். பிறந்த குழந்தை கோகுலத்தில் குழந்தை பிறந்திருக்கு, தேவகி மார்பில் அணைஞ்சுண்டு பால் கொடுக்குறாளாம். அப்பேற்பட்ட ஸ்மரணை நம்மளுக்கு எங்கே பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ட்டு இங்கே சொல்கிறார். பரிவர்த்தித கந்தரம்பயேன ஸ்மிதபுல்லாதர பல்லவம் ஸ்மராமி விடபித்வ நிராசகம் கயோஷ்சித் விபுலோ லூகலகர்ஷகம் குமாரம். ஸோ இப்பேற்பட்ட பரபிரம்மன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். 2 ஸ்லோகம் ஒன்றா பார்க்கலாம். 7, 8. நிகடேஷு நிஷாமயாமி நித்யம் நிகமந்தைரதுனாபி மிருக்யமானம் யமலாஜுன திருஷ்ட பாலகேலிம் யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம். திருவயிந்திரபுரத்தில் உட்காந்து சுவாமி தேசிகன் கண்ணுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுன்னு இருக்கு. அப்பேற்பட்ட சௌலபியம் உள்ளவன் அவன். ஸோ அப்பேற்பட்ட சௌலபியம் உள்ள அந்த பெருமாள் என்ன பண்ணுறான் அப்படின்னா கட்டி வச்சிட்டா உரலில் கட்டி வச்சுதான். இவன் என்ன பண்ணான், இவனுக்கு என்ன இது ரொம்ப அழகாக நாராயணியத்தில் வரும். அங்கேருந்து அடியேன் எடுத்து சேவிக்கிறேன். இந்த 2 ஸ்லோகத்துக்கும் தாத்பரியம். உரலில் கட்டி விட்டுருவானாம். அந்த உரலுக்குள்ளே இவன் ஒரு பிலம் மாதிரி இருக்குமா. அப்படின்னா உரலுக்குள்ளே ஒரு சீக்ரெட் பிளேஸ். அந்த சீக்ரெட் பிளேஸ்க்குள்ளே இவன் என்ன பண்ணியிருப்பான்னா பால், மோர், தயிர், அப்புறம் வெண்ணெய் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பானான். இவனுக்கு ஃப்ரெண்ட் யாருன்னா குட்டி பூனை, அப்புறம் குட்டி பேரட்டு, ஸ்குவிரில், இதெல்லாம் இவனுக்கு ஃப்ரெண்டு. இதெல்லாம் ஓடி வந்துருமா இவனை பார்த்தா. ஸோ இவனை உலூக்குலத்தில் அந்த உரலில் கட்டி வச்சுருக்கிறத பார்த்து எல்லாம் ஓடி வந்துடுத்துக்கலாம். எல்லாம் ஓடி வந்ததும் என்ன ஆகிறது அப்படின்னா எல்லாம் அவனை சுற்றி நிற்கிறதான். இவனுக்கு ஒரே சந்தோஷம். அம்மா அந்த பக்கம் போயிட்டாளா அப்படின்னு எட்டி பார்க்குறான். போயிட்டா.
சரி வாங்கடா அப்படின்ட்டு சிரிச்சுன்னு இவனோட பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்ட்டு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டான். அங்கே இருந்த உரலில் இருந்த அத்தனை விஷயங்களும் இவாளுக்கு எடுத்து கொடுத்து இவனும் சாப்பிட்டுட்டான். எவ்வளோ நேரம் உரலில் கட்டின்ட்டு சும்மா இருக்க முடியும்? பார்ட்டி முடிஞ்சது, ஃப்ரெண்ட்ஸ் ஓடி போயிட்டா. இவன் என்ன பண்ணுவான்? இவனுக்கு போர் அடிச்சுட்டுருக்கு, அவ்வளோதான். பொருள் இருக்கிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பொருள் இல்லாத போது ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இதுதான் சத்தியம். பொருள் இருக்கோ இல்லையோ எவன் நித்தியமாக இருப்பானா அந்த உரலில் கட்டி நின்றுட்டுருக்கானே அவன் மட்டும்தான் இருப்பான். இதை நம்ம புரிஞ்சுட்டோன்னா அதுவே ரொம்ப பெரிய பிரம்ம வித்யை. அதை தான் சொல்வேனே, கிருஷ்ணாவதாரம் அவனோட வப்புவே பிரம்ம வித்யை. அதனால் என்ன பண்ணுறான்? அந்த உரலை தள்ள ஆரம்பிக்கிறான். தள்ளிண்டு வரான். இங்கே நம்ம திருப்பியும் கோபால விம்சதிக்குள்ளே நுழையலாம். நாராயணியத்துலேருந்து தள்ளின்னு வரும்போது என்ன பண்ணுறான்னா, தேசிகரை பார்க்குறார். சுவாமி தேசிகர் பார்க்கும்போது அங்கே 2 மரம் இருக்கான். அந்த 2 மரத்துக்கு நடுவில் இவன் வந்து மாட்டின்றானான். மாட்டின்ட்டு இவன் இழுக்கிறான். இவன் இழுத்தா உலகமே கீழே விழுந்துடும். மரம் விழாதா? ஸோ மரம் 2ம் கீழே விழுந்து குபேரரோட 2 பசங்க, நலகூபரன் மணிகிரீவன் சொல்லி இவ 2 பேருக்கும் சாப விமோச்சனம் வந்து நடக்கிறது. அதுதான் வந்து இங்கே வந்து சொல்கிறார். அப்பேற்பட்ட நலகூபரனுக்கும் மணிகிரீவனுக்கும் எவ்வளோ பேர், எவ்வளோ ரிஷிகள், எவ்வளோ முனிவர்கள் இந்த மாதிரி வந்து யோசிச்சுன்னு இருப்பாளாம். எனக்கு வந்து இந்த கண்ணனோட திருஷ்யம் கிடைக்குமா அப்படின்னா வந்து பரபிரம்மம் தான். நான் பரபிரம்மம் ஒரு நிமிஷம் பார்க்க முடியுமான்னு நினச்சிருந்த வாளுக்கு வந்து அனுகிரகம் கிடைக்கிறதே வந்து கஷ்டம். ஆனால் அந்த வீட்டு பின்பகம் பகுதியில் இருந்த 2 மரத்தில் இருந்த அந்த 2 யக்ஷர்களுக்கு வந்து திருஷ்யம் கிடைச்சதே எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருப்பாவா அப்படின்ட்டு வந்து இங்கே சொல்கிறார். அப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணதில் சூரிய பகவானோட பொண்ணான யமுனா வந்து ஒருத்தி, அந்த கோகுல அந்த அத்தனை கோபஸ்திரீகளும் பாகியசாலிகள். அங்கே இருந்த அத்தனை பேருமே வந்து அங்கே இருந்த அந்த ராசக்கிரீடைக்கு வந்து அந்த சந்திரனாக இருக்கட்டும், யமுனையாக இருக்கட்டும், அங்கே இருந்த அத்தனை வஸ்துவுமே வந்து அந்த பரபிரம்மணனை வந்து அனுபவிச்சதே. அந்த யக்ஷர்கள் வந்து பரபிரம்மணனை, யக்ஷர்னா அந்த கந்தர்வர்கள், இவனோட யக்ஷாய குபேராய அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம் இல்லையா, குபேரனோட 2 பசங்க அனுபவிச்சாலே எப்பேற்பட்ட பரம பாக்கியம் இவாளுக்கெல்லாம் அந்த பரம்பொருளை வந்து விட்னஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு வந்து இங்கே ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து சேவிக்கிறார். எங்கேயுமே கிடைக்காத ஒரு வஸ்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து கிருஷ்ணாவதாரத்தில் கிடைக்கிறது. அதுதான் இதுக்கு தாத்பரியம். புரிஞ்சதா? நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். இந்த லீலைகள்லாம் நீங்கள் ஸ்மரிச்சுட்டே இருந்தோனாலே வந்து என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். ஓகே, ராம் ராம்.